வங்கக்கடலில் புயல் உருவாகுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ள நிலையில் சென்னை முதல் குமரி வரை பல்வேறு இடங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் பல லட்சம் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. புயல் எச்சரிக்கையால் சென்னை காசிமேடு துறைமுகத்தில் 10 அடி உயரத்திற்கு மேல் ராட்சத அலைகள் எழுவதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். காதலர்கள் சிலர் ஆபத்தை உணராமல் கடல் அருகே சென்று செல்ஃபி எடுத்து வருகின்றனர். கடலூரில் 3வது நாளாக கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் சித்திரைப்பேட்டை மீனவர்கள் தங்களின் படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைத்துள்ளனர். கடல் சீற்றத்தால் மாமல்லபுரம், கல்பாக்கம், மரக்காணம் மற்றும் சுற்றுவட்டாரங்களைச் சேர்ந்த 19 மீனவ கிராமங்களில் 3வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கடல் சீற்றத்தால் கன்னியாகுமரி மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரைக்காற்று வேகமாக வீசுவதோடு கடல் சீற்றம் நீடிப்பதால் தரங்கம்பாடி துறைமுகத்தில் 9வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. தூத்துக்குடி மாவட்டத்தில் வேம்பார் முதல் பெரிய தாழை வரை பல்வேறு மீனவ கிராமங்களில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. பாதுகாப்பு கருதி மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்லாததால் அம்மாவட்டத்தில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர்.